மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுடன் உணவருந்தி புத்தாடை வழங்கி பட்டாசு வெடித்து அமைச்சர் கீதா ஜீவன் தீபாவளி கொண்டாட்டம். தீபாவளி பண்டிகையை நாடு முழுவதும் இந்துக்கள் பெருந்திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். தாய் தந்தையர்கள் தங்களது குழந்தைகளுக்கு புத்தாடைகள் அணிவித்து இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து தீபாவளி பண்டிகையில் தங்களது மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு உறவினர்களுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டாடி வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லூசியா மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தாய் தந்தையர்களை இழந்த குழந்தைகள் வசிக்கும் அன்பு கரங்கள் இல்லத்தில் உள்ள 200 நபர்களுக்கு தனியார் ஹோட்டலில் அறுசுவை உணவு வழங்கியும் நலம் விசாரித்தும் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களோடு அமர்ந்து உணவருந்தி பின்னர் 200 நபர்களுக்கு புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கி தூத்துக்குடி துறைமுக கடற்கரை பகுதியில் வண்ண வான வேடிக்கைகளுடன் தீபாவளி பண்டிகையை முன்னரே கொண்டாடி மகிழ்ந்தார். இது குறித்து மாற்றுத்திறனாளி பெண்மணி ஒருவர் கூறுகையில், தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சரவையில் சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கும் அக்கா கீதா ஜீவன் ஆண்டுதோறும் எங்கள் காப்பகம் தேடி வந்து பொருட்களை கொடுத்து உதவி செய்து எங்களுக்கு உற்சாகம் அளிப்பார்கள். இந்த ஆண்டு கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அழைத்து வந்து எங்களோடு உணவருந்தி தாய் உள்ளத்தோடு எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும், தேவையான உதவிகளை எப்போது கேட்டாலும் செய்து தருவேன் என்று கூறியதை நாங்கள் மிகப்பெரிய பாக்கியமாக கருதி மனதார வாழ்த்துகிறேன் என்று கூறினார். நிகழ்ச்சியில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மாநில சிறுபான்மை அணி துணை செயலாளர் STR பொன்சீலன், மாநகர இளைஞர் அணி அமைப்பாளர் அருண்சுந்தர், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் அருணாதேவி, முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் அனுஷியா மற்றும் மணி ஆல்பர்ட் மற்றும் காப்பகத்தை சேர்ந்த காப்பாளர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புரியல உனக்கு வேணுமாடி? எல்லாம் சாப்பிட்டு இல்லம்மா, எல்லாம் சாப்பிட்டு பழம்